பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்துடைய கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை காரியங்களையும் நிறைவேறுகிறதை நம் கண்கள் காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் வாழப்போற இந்த வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த உரிமையை நமக்கு உறுதி செய்ய போகிறது. அதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியா செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எனக்கு தெரிந்து இவர்கள் கஷ்டப்படுறாங்க, அநேக பிரச்சனையில இருக்கிறாங்க, இவர்களுக்கு எதுவும் கொடுத்து உதவ முடியலையேன்னு நீங்க நினைக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற இலவசமாய் பெற்றுக்கொண்ட அன்பை அவர்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு உலகம் எதுக்கு ஏங்கி கொண்டிருக்கு தெரியுமா? மருத்துவமனையில் இருக்கிறவங்க யாராவது எங்களை விசாரிக்க மாட்டாங்களா? நம்பிக்கையா ஒரு 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை தைரியப்படுத்த மாட்டாங்களா? இதற்கு தான் ஏங்கிக் கொண்டிருக்கு. இன்றைக்கு பெரிய மாட மாளிகைகள், வசதிகள், 5 கார் 6 கார், செல்வ செழிப்போடு வாழ்கிற குடும்பங்கள்ல கூட எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், அன்புக்காக ஏங்கி தவிக்கிற கோடான கோடி உள்ளங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த கூட்டத்திலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்து எடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற என் சகோதரன், என் சகோதரியே, ஒரு சின்ன சின்ன காரியத்திலாம் கோவப்படுறியே, ஒரு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் மனம் கசந்து போறியே, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உறவையே முறிச்சிடுறியே, வாயில வந்தபடியெல்லாம் பேசுறியே. அன்பு சகலத்தை தாங்குமே, அன்பு சகலத்தையும் சகிக்குமே, அன்புக்கு இருமாப்பு இல்லையே, அன்புக்கு பொறாமை இல்லையே. இந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கிறோமே. அன்புனால் தாங்குங்க. வாழப்போற காலம் ரொம்ப கொஞ்சம்பா. நாளைக்கு நான் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அது நடக்கும். ஒருவேளை நாளைக்கு பார்க்கலனா என் இருதயத்திலே குற்றம் உள்ளவனாய் என் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டி வருமே. யாரையெல்லாம் நேசிக்க முடியுமோ எல்லாரையும் நேசிச்சிருங்க. யார் யாருக்கிட்ட அன்பு காட்டுன்னு நினைக்கிறீங்களோ அன்பு காட்டிடுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் சுத்தவானாய் நிற்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இவங்க இன்னைக்கு அவ்வளோ வார்த்தைகளை பேசிட்டாங்க, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, நான் உங்களுக்கு அவ்வளோ நன்மை செஞ்சேன், ஆனா அவங்க பேசின வார்த்தைகள் என் இருதயத்தை உடைச்சிடுச்சு பிரதர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். அவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அவர்கள் காயப்படுத்தின அந்த வடுகள் என் உள்ளத்தில் இராதபடி அதெல்லாம் எடுத்து என் இருதயத்துல தேவ அன்பு அவர்கள் மேலே பெருகும்படி உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்துல சிறிய ஊழியம், நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கிறேன். சொந்த உறவுகள் என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போதெல்லாம் அவர்களிடத்துல சரிசமமாய் நின்று பேசுவதற்கோ சண்டையிடுவதற்கோ ஆயத்தமா இல்லை. தெய்வ சமூகத்துல போய் அவர்களுக்காய் ஜெபித்து ஒப்பு கொடுத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் நியாயமுள்ளவன், நீதிமான் என்று சொல்லி யாரிடத்துல புரிய வைக்க வேண்டிய அவசியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. என் உள்ளத்தை பார்க்கிற தேவன் அவர்தான் எனக்கு பிரதிபலனை கொடுக்க போகிறவர். அவர்தான் என்னை உயர்த்த போகிறவர், ஆசீர்வதிக்க போகிறவர், என்னை நிலைநிறுத்த போகிறவர். மனுஷன் அல்ல. அதனால ஒன்னே என் இருதயத்துல எந்த கசப்பு வச்சுக்கணும். ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன், அவர் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது போல மன்னித்து விட்டு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை சந்தோஷமாய் செய்து கொண்டு 1 2 3 அந்த ஊழியத்தை நிறைவாய் செய்துவிட்டு ஆண்டவருக்காய் ஓட வேண்டும். மீதியானவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரனே, சகோதரியே, அன்புனால அவளை தாங்கி பாருங்க. அது ஒரு சுகம், தேவன் விரும்புகிற ஒரு சுகம். கர்த்தர் உங்களை அதன் மூலமாய்
மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அன்பினாலே ஒருவர் தாங்குங்க. மற்றவர்களை விசாரிங்க. ஒரு ஊழியத்துக்கு போறீங்கன்னா மற்றவங்களை விசாரிங்க. ஊழியக்கார விசாரிங்க. எப்படி இருக்கீங்க பாஸ்டர், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க. நீங்க அவர்களுக்கு கொடுக்கிற பெரிய வெகுமதி அதுதான். சக விசுவாசிகளை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க. அன்பை கொடுங்க, அன்பினால தாங்குங்க. கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வாதம் செய்வீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். அன்பினாலே ஒரு தாங்குவது இருதயத்தை எங்களுக்கு தாங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.